தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கத்திரி வெயில் என்ன ஆரம்பிக்கல, அந்த வெயில் எப்படி இருக்கும்ன்ற பயத்தை இப்போ நம்மளுக்கு அடிக்கிற வெயில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வேற சூப்பர் எல்னினோ இது சார்ந்து பல ரிசர்ச்சர்ஸும் பல முடிவுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம கிண்டியில் இப்போ வெயில் எந்த அளவுக்கு திரும்ப பாட்டி வதச்சிட்டு இருக்கு, 37 டிகிரி செல்சியஸ். ப்ரோ ஆமாம் ப்ரோ, கொளுத்துது ப்ரோ சென்னையில் அப்படின்னு பல பேரும் நினைப்பீங்க. ஆக்சுவலாக சென்னைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வேலூர் எடுத்துக்கங்க, 40 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக அங்கே ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. ப்ரோ இந்தியாவில் தமிழ்நாடு தான் ப்ரோ பாவப்பட்டதாக மாறிடுச்சு இந்த வெயில் விஷயத்தில். அவ்வளோ வெயில்னு பல பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதை விட சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிஷான்னு இங்கே இன்னும் பீக் லெவலுக்கு போயிருக்கு ஹீட் வேவ். அங்கே அதுவும் குறிப்பாக டெல்லி இருக்குல்ல, அங்கே இந்த வருஷத்தோட அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. எவ்வளோ தெரியுமா? 42.8 டிகிரி செல்சியஸ். நம்ம வேலூரை பார்த்தே அந்தளவுக்கு வாயை போடணும். அப்போ டெல்லியை பார்த்து என்ன நினைப்போம்? ஆக்சுவலாக இது அபோவ் நார்மலுங்க. நான் கத்திரி ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பாருங்கள் அபோவ் நார்மலு. நைட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை இரவு நேரத்தில் கூட கொஞ்சம் நம்ம சூட்டை உணருது. இது அன்யூஷுவல் ஹைன்ற ஸ்டேஜ் எட்டிருக்கிறதாவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கே குறிப்பிட்டு டெல்லி, ஹரியானா, ஒடிஷா இங்கே இரவு நேரத்துலையும் அன்யூஷுவல் ஹையில் இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு வெப்பம் அந்த டைமில் வாட்டி வதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐஎம்டி என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, இது ஜூன் மாதம் வரைக்கும் பீக்கில் இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் ஜூனுக்கும் இடைப்பட்டது மே மாதமா, இந்த டைமில் பீக்கில் போகுன்றது தான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. அபோவ் நார்மல் ஹீட் வேவை நம்ம இந்த நாட்களில் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவோட கிழக்கு பகுதி, இந்தியாவோட மத்திய பகுதி அண்ட் இந்தியாவோட இந்த நார்த் வெஸ்டர்ன் இருக்குல்ல அந்த பகுதின்னு இந்த இடங்கள்லாம் அதிகப்படியான ஹீட் வேவை நம்ம இந்த முறை ஃபேஸ் பண்ணுவோன்றாங்க. அதுக்கான சமயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, அந்தளவுக்கு வெயில் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கு. குளோபல் கிளைமேட் ஏஜென்சிஸ் இருக்காங்களே, அவங்களே படத்தை நம்ம சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் ஃபுல்லாக எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன இந்த மாதிரி வெயில் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, இதை சார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாம் இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, இதை வேர்சன் ஆகிறத இந்த முறை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. மான்சூன்ஸ் இருக்குல்ல, இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த முறை ஹீட் வேவ் பெருசாக போக வாய்ப்பு இருக்கிறதா இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் இல்லை, உலகளாவிய ரிசர்ச்சர்ஸே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒருவேளை சாத்தியமாகுதுன்ற பட்சத்தில் அதுதான் சூப்பர் எல்னினோவாக இருக்கலாம்னு கருதுறாங்க. சூப்பர் எல்னினோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டேர்மை நம்ம திரும்ப கேள்விப்படுறோம். சயின்டிஸ்ட்லாம் இப்போ ஒரு கண்டிஷன்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? பசிபிக் ஓஷனில் இந்த டெவலப் ஆகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அங்கேருந்தா குளோபல் டெம்பரேச்சர் சார்ந்து சி சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். எந்தளவுக்கு வெயில் உச்சக்கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. அந்த எல்னினோ கான்செப்ட் இருக்குல்ல, அது சார்ந்த உயிர் பெற இடமே இதை பேஸ் பண்ணி தான். இது இந்த முறை என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, இதுக்கு முந்தைய ஆண்டோட வெப்பநிலை இருக்குல்ல, அந்த ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் வெயில் பதிவாகலாம்னு உலகளாவிய ரிசர்ச்சர்ஸை சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் கை காட்டுறது சூப்பர் எல்னினோ அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் மெகா எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபெனாமனாவாங்க. எல்னினோ இருக்குல்ல, இதில் ஸ்ட்ராங்கஸ்டாகவே சூப்பர் எல்னினோ சொல்கிறாங்க. இதை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த எல்னினோ இருக்குல்ல, இது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 0.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1.4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுனாக்கா அதை நம்ம எல்னினோ அப்படின்னு கருதுவோமா? அந்த இருக்க வெயில் வாட்டி வதைக்குதுன்னு. இதுவே அதிகம். இதை விட சூப்பர் எல்னினோ என்ன பண்ணுமாமா, குறைஞ்சபட்சமே 2 டிகிரி செல்சியஸாம். எல்னினோவில் ஆரம்பிக்கிறது 0.5 டிகிரி செல்சியஸ். ஆனால் சூப்பர் எல்னினோ கான்செப்ட் வந்துருச்சுன்னா குறைஞ்சது 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் மேலே போகுன்றாங்க. மொத்தமாக 2 டிகிரி செல்சியஸ் நினைக்காதீங்க. இப்போ 35 டிகிரி செல்சியஸ் வாட்டி வதைக்குது அப்படின்னா அதை கூட 2 சேர்த்துங்க, 37 டிகிரி செல்சியஸ். இப்போ ஏற்கனவே 42 டிகிரி தொட்டோமா, 43 அசால்ட்டாக வந்துருமா? இதுக்கு மேலே 2நாக்கா கணக்கு போட்டு பார்த்துங்க எவ்வளோ தூரம் ஆட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சூப்பர் எல்னினோ தாக்கத்தை இந்த முறை நம்ம ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கருதுறாங்க. ஆக்சுவலாக இந்த சூப்பர் எல்னினோ சார்ந்து ஆய்வாளர்கள் இந்த அளவுக்கு கலக்கத்தை வெளியிட ஒரு காரணம் ஒன்று இருக்குது. நம்மளோட பிளானட் இது வரைக்கும் எவ்வளவோ கிளைமேட் டிசாஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கல, அது ரொம்ப முக்கியமானது 1877 to 1878
இதுன்னா ஒரு வருஷம் நீங்கள் முன்னோக்கி எடுத்துக்கலாம். 1876 நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போத்திருந்த கிளைமேட் அடிக்க ஆரம்பிச்சு 78 வரைக்கும் ஒரு வழி ஆகிச்சிங்க. 1878 வரைக்கும். ஸோ 150 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஏர்த்தில் அப்படி என்னென்ன நடந்துச்சு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீமான ஹீட் வேவ்ஸை நம்ம அப்போ விட்னஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம்லேயே லாங் ட்ராட்ஸுங்க, அதாவது வறட்சி, பல நாடுகளில் உச்சக்கட்ட வறட்சியை பார்த்தோம். இது பத்தாதுன்னு பஞ்சம், அதை அந்தளவுக்கு அந்த டைம் நம்ம விட்னஸ் பண்ணியிருந்தோம். இந்த டெட்லியஸ்டான கிளைமேட் டிசாஸ்டர் சார்ந்து அப்போ உயிரிழந்தவங்க எண்ணிக்கை மட்டுமே 4%. உலக மக்கள் தொகையில் 4% மக்கள் உயிரிழந்தது இந்த டிசாஸ்டரில். ஏதோ பெருவெள்ளம் வர்றது, எரிமலை வெடிச்சு சிதறது, நிலநடுக்கம் ஏற்படுறது, இதை முதல் டிசாஸ்டர் நினச்சிட்டு இருக்கோம். ஆஹா, கிளைமேட் சார்ந்து டெம்பரேச்சர் பீக்கு போகிறதும் ஒரு டிசாஸ்டர் தான். அதை அப்போ நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ரிசர்ச்சர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க இப்போ பசிபிக் ஓஷனில் இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க அப்படின்றாங்க. சூப்பர் எல்னினோவுக்கு இந்த வருஷத்தில் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2026 இந்த வருஷத்தில். இது குளோபல் டெம்பரேச்சர் இருக்குல்ல, இதை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி 2027 இட் மீன்ஸ் அடுத்த வருஷத்தில் இது வரைக்கும் இந்த பூமி பார்த்ததுல மிகப்பெரிய வெப்பத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கருதுறாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பில்டப்பாக நடந்து 2027 தான் ஒரு பெரிய ஹீட் வேவ் பார்ப்போன்றாங்க. 1877 அந்த சூப்பர் எல்னினோ இருக்குல்ல, இது ஒரு வேளை ரிப்பீட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. இப்போ சரி, இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோ இதால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை ஆப்பான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சூப்பர் எல்னினோ சார்ந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 எல்னினோ ஃபோர்காஸ்ட் இந்தியா சார்ந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். சீரியஸ் ரிஸ்க்கை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம இந்தியாவோட மான்சூன்ஸ் இருக்குல்ல, அதில் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுனாக்கா, இந்த அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால்லேருந்து மாய்ச்சர்ஸை கொண்டு வர ஏர் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வீக் பண்ணி விட்டுருன்றாங்க இந்த ஒரு ஃபினாமினாவால். ஸோ மழைப்பொழிவு இருக்குல்ல, அது பாதியோட முறை இருக்குன்றாங்க. இது பெருசாக போச்சு அப்படின்னா, அதாவது 100%ல் 50% மட்டும்தான் மழைப்பொழிவு பதிவாகுன்றாங்க. இந்த வறட்சிக்கான சாத்தியக்கூறுகள் 60% இருக்கிறதாவும் ரிசர்ச்சர்ஸ் இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்தியா பேஸ் பண்ணி சொல்கிறேன். ரைட்டு, இந்த எல்னினோ பற்றியும் சூப்பர் எல்னினோ பற்றியும் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்னினோ பற்றி அவ்வளோ வீடியோஸ் நம்மளே போஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. இந்த வெப்ப காலத்தில், அதி உயர் வெப்ப காலத்தில் நீங்கள் எதை பண்ணணும் பண்ணக்கூடாது, இன்னும் சில கூடுதல் விஷயங்கள் நீங்கள் எல்லாத்தையும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிற தொகுப்பில் நீங்கள் அவேர் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் டூஸில் எதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நீர்ச்சத்து இருக்குல்ல, இது குறையாமல் மக்கள் பாதுகாத்துக்கிறது நல்லது. ஸோ இதன் காரணமாக நீரை நீங்கள் அதிகமாக அருந்துங்க. நீங்கள் நீரை எந்த அளவுக்கு அருந்ததை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல நீர்ச்சத்து இழப்புன்றது அதிகமாகும், டீஹைட்ரேஷனோட உச்சகடத்தை கொண்டு போகும். ஸோ பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள் வெளியே நம்ம கழிக்க போகிறதா இருந்தாலும் சரி, கூடவே தண்ணீர் பாட்டிலை கொண்டு போங்கன்றாங்க. ஏன்னா போகிற இடம் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நம்ம தாக எடுக்கலாம், அலைய வேண்டாம். ஸோ இதுக்காக சொல்கிறாங்க. மூணாவது, இந்த ORS, எலுமிச்சை ஜூஸ், இளநீர், மோர், பழச்சாறு இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இதில் அட்லீஸ்ட் ஒன்றையாச்சும் தொடர்ந்து எடுத்துக்கங்கன்றாங்க. பழங்கள், காய்கறிகளை நம்ம உணவில் அதிகப்படியாக சேர்த்துக்கிறது நல்லதுன்றாங்க. இது ஆக்சுவலாக வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா டைம்லும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பழங்கள்லாம் ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லுவோம். நம்ம ஜீரண சக்திக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆக்சுவலாக, அது சீக்கிரமாக செரிமானமாகறதுக்கும். அண்ட் வீட்டில் சமைச்ச உணவு இருக்குல்ல, இதை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் கூட வெளியில் இருந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. 3 வேளையாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்களும் சென்னையில் இருக்க தான் செய்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்க தான் செய்கிறாங்க. அதுபோல் ஆட்கள் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் வீட்டில் சமைக்கிற உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா வெளியில் ஹோட்டல்ஸில், சில ஹோட்டல்ஸில் எந்த அளவுக்கு தரமாக அவங்க இந்த வெயிலை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதுக்கேற்ற உணவுகளை செஞ்சு கொடுப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. இதோட நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான். ஆறாவது, காற்றோட்டமான வெப்பம் தணிஞ்ச இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே அதிகமாக நீங்கள் இருக்க பழகுங்க. மற்றபடி அனல் காற்று வீசுகிற இடத்துக்கு போகிறதையும் வெயில் சுட்டெரிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறதையும் தவிர்த்துருங்கன்றாங்க. ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செய்ய வேண்டியது, இந்த மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகள் இருக்குல்ல, அதை இந்த வெயில் காலத்தில் உடுத்துங்கன்றாங்க. இந்த டைம்லேயே உடம்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு சுற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம், கவலைக்கிடும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க. எந்த அளவுக்கு லேசான உடைகள், லூஸான ட்ரெஸ்ஸாக இருக்க முடியுமோ அதை பயன்படுத்துங்கன்றாங்க. வெளியே போகிறப்ப காலடிகள் கம்பல்சரின்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக கவர்மெண்ட் லிஸ்ட்டாக வெளியிட்டிருக்கிறது அவங்க நலனுக்காக இல்லை, மக்கள் நம்மளுக்காக, நமக்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இயந்திரம் தான் அரசு இயந்திரம். ஸோ அப்பேற்பட்ட அரசு இயந்திரம் சொல்கிறதா இந்த விஷயம். செருப்பை போட்டுங்கப்பான்றாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா சில பேர் வெளியே போகிறவங்க, நான் வெயில நல்லா தாக்கு பிடிக்கிறவன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்களுக்கு வீரத்தை காட்டுற அதெல்லாம் சொல்லிட்டு செருப்பை தவிர்த்துட்டு போவாங்க. நல்லது இல்லைன்றாங்க. மதிய நேரத்தில் வெளியே போகிறவங்களா இருந்தீங்கன்னா கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க.
கொடை ஓரளவுக்கு வெயில கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வெயிலோடு டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கிறதுல இருந்து. ஆனால் முழுமையாக அதுவே கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம். ஏன்னா கொடைக்குள்ளே இருக்கும் போதும் அனல் அடிக்க தான் செய்யும். ஆனால் ஓரளவுக்கு உங்களை தற்காத்துக்கிறதுக்கு தான் இந்த ஒரு முறையை சொல்கிறாங்க. 10வது முக்கியமான விஷயம் உங்கள் பட்டியலில் சொல்லியிருக்கிறது, அதாவது இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்பு தொடர்ந்து சில நாட்களுக்கு சோர்வாக இருந்தாலும், அப்படி இல்லைன்னா மயக்கம் வர்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும், உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது நல்லதுன்றாங்க. கை வைத்தியம் பண்ணுறன்ற பேரில் நீங்களே வீட்டில் இருந்து சரியாயிடும் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு டாக்டர் ஒப்பீனியனை கேட்டுக்கிறது நல்லது. இது அவங்க லிஸ்ட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் சொல்கிறாங்க. தமிழக மக்கள் நலன் சார்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லது. செய்ய வேண்டியதெல்லாம் எது டூஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து டோன்ட்ஸு, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதானமான 2 விஷயங்கள். அதில் ஒன்று, வெறுங்காலோடு வெளியே போகாதீங்க, செருப்பை போட்டுட்டு போங்க. 2வது முக்கியமான விஷயம், நண்பகல் 12 மணி இருக்குல்ல, அதுலேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் குழந்தைங்க, கர்ப்பிணிகள், முதியோர் இவங்கெல்லாம் வெளியில் அதிகமாக போகிறத தவிர்க்கிறது நல்லதுன்றாங்க. முடிஞ்சால் வெளியவே போகாமல் இருந்துருங்க இந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்போ நம்மளா ஓகே ஓரளவு வெயிலில் தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் குழந்தைங்க, கர்ப்பிணிங்க, முதியவர்கள் அவங்களாலுமே யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் நான் சொல்கிற இந்த 3 கேட்டகரியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பாமல் இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த லிஸ்ட்டில் இல்லாத இன்னொரு விஷயத்தை விழிப்புணர்வுக்காக பதிவு பண்ணுறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைய காரில் வச்சுக்கிட்டோ இல்லைன்னா செல்ல பிராணிகளை காரில் வச்சுக்கிட்டோ எங்கன்னா அவங்க பயணம் பண்ணுறேன்னு போயிட்டு ஏதோ மால் வருது, ஒரு கடை வருது அப்படின்னா அங்கே வெட்ட வெளி வெயிலேயே காரை நிறுத்திட்டு லாக் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த குழந்தை உள்ளே சேஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உள்ளே போயிடுவாங்க. செல்ல பிராணிகளை சேஃபாக இருக்கும் நம்பிக்கையில் உள்ளே போயிடுவாங்க. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி உள்ள ஆன் பண்ணாமல் ஒரு வேளை இருந்திருந்தா, இல்லை மால் ஃபங்க்ஷனால் அது ஒர்க் ஆகாமல் இருந்திருந்தா, அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருந்தா ஒட்டுமொத்த வெயிலும் அப்படியே உள்ளே இறங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதோ மைக்ரோவேவ் அவனுக்குள்ள குழந்தை இருக்காமல் வெறும் செல்ல பிராணிகள் இருக்காமல் இருந்தால் இருக்கும். ஸோ இந்த வெயில் டைமில் குழந்தைங்கள காரில் அடைச்சிட்டு போவாங்களா சில பேரண்ட்ஸ், அதை பண்ணாதீங்க. செல்ல பிராணிகள் உள்ளே இருந்தாலும் அதையும் சக உயிராக மதிக்கலாம். அந்த செல்ல பிராணிகளை உள்ளே அடைச்சிட்டு நீங்கள் பண்ணி ஷாப்பிங் பண்ணிட்டு பொறுமையாக ஆடி அசைஞ்சு வந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு மனசில் இந்த நேரத்தில் ஏந்துங்க. ஏன்னா வெயில் அவ்வளோ வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா அதை உற்று கவனிங்க. அதுக்கப்புறம் அதை சமாளிப்பதற்கான ஆக்ஷன்ஸை எடுங்கன்றாங்க. இதில் அறிகுறிகள் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது, இந்த டிசினஸ் ஆர் ஃபெயிண்டிங், அதாவது தலை சுற்றல் அப்படின்னா மயக்கம், நாசியா ஆர் வாமிட்டிங், இதை குமட்டல் அண்ட் வாந்தின்னு சொல்லுவோம், ஹெட்ஏக் தலைவலி, தீராத தலைவலி. ஒரு சில தைலங்கையுமா எப்பவுமே அலைஞ்சிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த சீசன் கொஞ்சம் தலைவலி தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ தலைவலியும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அதீத தாகம், இந்த எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னதான் தண்ணியை குடித்தாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்டேக் பண்ண நாம நீர்ச்சத்தை வெளியிட்டுக்கிட்டே வேலை எதனா செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த தாக்கமும் இங்கே ஒரு அறிகுறியாக தென்படுது. அண்ட் இந்த டிக்ரீஸ்டு யூரினேஷன், சிறுநீர் கழிக்கிற அளவு இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இந்த மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் அதிகமாக யூரினேட் பண்ணுற பழக்கத்தை கொண்டு இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக வியர்வை அதிகமாக சுரக்காத அந்த காலகட்டங்களில் அதனால் சிறுநீர் மூலமாக நாம் உடல் சூட்டை வெளியேற்றுவோம், கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வியர்வை தான் மேஜரு. வியர்வை மூலமாக என்னதான் நீர் வெளியேறினாலும் இந்த சிறுநீர் கழிக்கிற அந்த ரொட்டீன் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கும் குறையும். குளிர்காலங்களில் ஒரு நாளைக்கு 6 வாட்டி யூரின் போயிட்டு இருந்த ஒருத்தர் இந்த கோடை காலங்களில் 2 வாட்டி போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இது நல்ல விஷயம் கிடையாதுங்க. சிறுநீர் எந்த அளவு கழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதுக்கு பிரைமரி ஸ்டெப்பே தண்ணி அதிகமாக குடிக்கிறது தான். ஸோ டிக்ரீஸ்டு யூரினேஷன், சிறுநீர் கழிக்கிற அளவு குறைஞ்சாலும் உஷாராக இருங்கன்றாங்க. அப்புறம் இந்த டார்க் எல்லோ யூரின், அடர் மஞ்சள் நிறத்தில் இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா யூரினேட் ஆகும். நிறைய பேருக்கு ஆகும், அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இது போல் தென்படுதுன்னா நீங்கள் உடம்பை ரீஹைட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு தான் அந்த அறிகுறிகள்லாம். ரேபிட் ப்ரீத்திங், மூச்சு வாங்கும், சுவாசிக்கிறது அவ்வளோ ரேப்பிடாக ஸ்பீடாக நடக்கும். இதுவும் வெப்ப அலையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த சிம்டம் தான். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டிங்க. இது ஆக்சுவலாக ஹீட்டு ஓவராகிற நேரத்தில், உடம்பு அப்படி சூடேறி நிற்கிற நேரத்தில் நம்ம ஹார்ட் பீட்டை கேட்டிருக்கீங்களா, அவ்வளோ ஸ்பீடாக பம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் சிம்டம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சூப்பர் எல்னினோ இந்த வருஷம் சார்ந்து உறுதியாகுதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நாம் உஷாராகிடணும். இதுக்காக தான் இந்த அவேர்னஸ் சார்ந்த தொகுப்பை உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.